இந்த மார்க் போடுறது கூட இதாண்டா மார்க்னு சொல்லிட்டு போயிடலாம். எல்லாம் என்ன செய்வானா அத்தையும் எல்லாரும் நம்புற மாதிரி அதுக்கு ஒரு தராசை நிப்பாட்டி விடுவான். மார்க்குக்கு நீ கேட்போம்ல, அவனுக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் குறைய, நான் 2 லட்சம் ரூபாய் தர்மம் செஞ்சேன் எனக்கு மட்டும் தான் நன்மை, அவன் 8 கொடுத்தா அவனுக்கு பெரிய நன்மை கொடுத்துருக்க, இஹ்லாஸுக்கு எல்லாம் கொடுக்குறான், தொகைக்கு பார்க்க மாட்டான். 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் வந்து இஹ்லாஸ் எல்லாம் பண்ணிருப்பான், முகஸ்துதிக்காக வேண்டி அவனுக்கு மார்க் குறைஞ்சு போயிரும். 50 காசு கொடுத்தவன் இஹ்லாஸோட பண்ணிருப்பான், அவனுக்கு மார்க் கூட ஆயிரும். அல்லாஹ் என்ன செய்வான், வாங்க தம்பி என்ன விஷயம், உங்க தட்டுல போடுங்க, நீ போடுப்பா உன் தட்டுல போடுப்பா, இது தூக்கிட்டு போயிடும். அந்த கணத்தை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அந்த மார்க் ஒன்னொன்னுக்கு மதிப்பீடு செய்யறோம் இல்லையா, அந்த மதிப்பீடுக்காக வேண்டி நன்மை தீமைகளை எடை போடுவதற்காக வேண்டி தராசை அல்லாஹ் என்ன செய்யறான், நிறுவுறான். மீசான் என்றதுக்கு பேரு தராசை அல்லாஹ் நிறுவுறான். தராசு நம்ம அந்த காலத்துல கேள்வி பண்ணுவாங்க, அது ஒரு தராசு, நன்மை எப்படி தொழுகை எப்படி கொண்டு நிற்கிறது, நோம்பை எப்படி கொண்டு நிறுத்து பாக்குறது, சுபஹானல்லாஹ் அது தட்டுல வைக்க இயலுமா, இப்பலாம் அந்த காலத்துல நினைச்சாங்க கேட்டாங்க, இந்த காலத்துல கேட்க இயலுமா, இந்த காலத்துல என்ன செய்யறது, எல்லாத்தையும் நிற்கிறான். வெயில நிற்கிறான், வெயில 40 டிகிரிங்கிறான், 102 ஃபாரன்ஹீட்ங்கறான், குளிர நிற்கிறான், சத்தத்தை நிற்கிறான், இது இத்தனை டெசிபல் இருக்கிறது. அதே மாதிரி காத்துடைய வேகத்தை நிற்கிறான். அது மாதிரி ஒண்ணு நிறுத்தி சொல்றான். எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நிறுவ இருக்குது. ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 21வது சூராவுல 47ல சொல்றான், கியாமத் நாளையிலே நீதியான தராசை நிறுவுவோம், எந்த ஆத்மாவுக்கும் அநீதி இழைக்கப்படவே செய்யாது, ஒரு அணு அளவு எடை உள்ளதாக அந்த செயல் இருக்குமே ஆனாலும் அதையும் நாம் கொண்டு வருவோம், கணக்கு பார்க்குவதற்கு நானே போதும், அசிஸ்டன்ட் தேவையில்லை என்று சொல்லி 21:47 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7வது சூராவுல 8-9ல சொல்கிறான், அன்றைய தினம் நன்மைகளுக்கு மதிப்பீடு போடுவது என்பது நிச்சயமாக இருக்கிறது, யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சில ஆட்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்களாக இருப்பார்கள், தான தர்மங்கள் மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிருப்பார்கள், அதுக்கு வெயிட்டே இல்லாம ஆக்கிடுவான், பார்த்தா வெயிட் மாதிரி தெரியும், ஈமான் இல்லாட்டி மார்க் கிடையாதுல, அதனால வந்து பள்ளிக்கூடத்தில் சேராம ரோட்ல நின்றுட்டு கேள்விக்கெல்லாம் விடை எழுதி கொடுத்தா மார்க் போடுவானா, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே போடுவான். அப்ப நீ என்னதான் தான தர்மம் செஞ்சாலும் நீ தான் பள்ளிக்கூடத்தில் சேரலையே, நீ இந்த இஸ்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே மார்க் போட முடியும். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, அதாவது அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நிராகரித்தார்கள், அவனை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மறுத்தார்கள், அவங்களுடைய அமல் எல்லாம் அழிந்து போய்விட்டது, கியாமத் நாள்ல அவங்களுக்கு எந்த ஒரு எடையையும் நம்ம நிறுவ மாட்டோம், அவன் செஞ்ச தூக்கி போட்டா ஒண்ணுமே இருக்காது, தராசுல போட்டா 1/2 கிராம் கூட வராது, அந்த மாதிரி எடையற்றதாக அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி கருத்துப்பட 23வது சூராவுல 102, 103, அதே மாதிரி 101வது சூராவுல 6, 7, 8 வசனங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து எடைகளை எடை போட்டு வலது கையில சில பேருக்கு கொடுக்கிறான், இடது கையில சில பேருக்கு கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம்.